மதுரை ஆர்கே ஐஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. அதில் டெஸ்ட் நம்பர் 1ஓட பார்ட் 2 வீடியோ தான் இது. ஸோ பார்ட் 2ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு மிஸ்ஸிங் ஃபிகர், சரிங்களா? இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1 into 1 இது into 2 பண்ணியிருக்கான், இதை into 3 பண்ணியிருக்கான். 10 into 3 30. அப்போ 30 into 4 120. அப்போ இந்த இடத்துல என்ன வந்திருக்கும்? into 5 தான் வந்திருக்கும். அப்போ 120 into 5, சரிங்களா? அப்ப ஆன்சர் என்ன அப்படின்னா 600, சரிங்களா? ஆப்ஷன் டில இருக்கா? அப்ப பார்க்கலாம். இங்க என்ன பண்ணிருக்கோம்? into 6 600 into 6 3600 வந்துருச்சா? அப்ப into 7 இது ஆன்சர் வந்துருச்சா? சரிங்களா? சோ பார்த்தோமே கொஞ்சம் கிராக் பண்ணணும். சோ அடுத்த क्वेश्चन நம்பர் 2, சரிங்களா? சோ அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அதேதான் into 2 பண்ணிருக்கான், அடுத்து into 3 பண்ணிருக்கான், அடுத்து into 4, அடுத்து into 5 into 5. அப்ப 48 into 5 200 plus 40 240 ஆன்சர். சரிங்களா? புரியுதா எப்படி போறோம்னு? கொஞ்சம் ஐடியாலஜி தான், பார்த்தோன்னே ஒரு சில பேருக்கு தெரியும், அது ஒன்றும் பெரிய டிஸ்பியூட் இல்லை. ஸோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த கொஸ்டின்ல டிஃபரெண்டா என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. டிஃபரெண்ட் என்னவோ அதுதான் ஆன்சர், சரிங்களா? ஸோ டிஃபரன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க, ஏ டயக்ராம்ல 1 2 3 4 4 இருக்கு, 1 2 3 4 4 இருக்கு, 4 ஆங்கிள், சரிங்களா? அடுத்து என்ன இருக்கு? 1 2 3 4 5, சரிங்களா? இங்கேயும் 5 இருக்கு, சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா 1 2 3 4 5, இங்கேயும் 5 சர்க்கிள் தான் இருக்கு. 1 2 3 4. அப்ப 1 2 3 4 இது எல்லாமே இஸ் பேஸ்ட் ஆன் தி ட்ரையாங்கிள் அண்ட் பென்டகன். அந்த மாதிரி இதுல வருது. இதுல டிஃபரெண்ட் வந்து ட்ரையாங்கிள் மட்டும்தான் இருக்கு. இங்க ஸ்கொயர் இருக்கு, அந்த ஸ்கொயர் பேசிஸ்ல இருக்க பென்டகன் டயக்ராம் நமக்கு இருக்கு. ஸோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல டிஃபரெண்டா இருக்குங்க. நமக்கு என்ன அப்படின்னா இந்த இடத்துல சம் வேல்யூ பாக்குறப்ப நமக்கு ஆப்ஷன் ஃபிகர் பி மட்டும்தான் நமக்கு டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா அதான் ட்ரையாங்கிள் பேசிஸ்ல இருக்கனால ஒரே ஒத்த தன்மையில வர்றது, சரிங்களா? ஸோ அடுத்து இதுல பாருங்க எல்லாமே டபுள் லைன் தான், கிராஸ் லைன். ஸோ அப்ப இதுல டிஃபரெண்டா இருக்கிறது என்ன அப்படின்னா டில மட்டும் தான் டிஃபரெண்டா இருக்கு. ஏன்னா இட்ஸ் நாட் ஈக்குவலா இல்ல, அது எல்லாமே ஈக்குவல் லென்த்தா தான் இருக்கு. அது மட்டும் கொஞ்சம் டயக்ராம் இஸ் சேஞ்ச், டிஃபரெண்டா இருக்கு. அப்ப ஃபிகர் டி இஸ் ஆன்சர் இந்த क्वेश्चंसக்கு. சோ அடுத்த क्वेश्चंस பாத்தீங்க அப்படினா இட்ஸ் பேஸ்ட் ஆன் தி சிம்பிள் இன்ட்ரஸ்ட். சிம்பிள் இன்ட்ரஸ்ட் வந்து क्वेश्चंस கேட்டிருக்காங்க. a sum of money amounts to 9800 after 5 years. சரிங்களா? 5 வருஷத்துல வந்து அது எவ்வளவு மாறுது அப்படினா after 5 years 5 வருஷத்துல இருக்கு. 5 வருஷத்துல வந்து 9800 ஆகவும், அடுத்து வந்து என்ன சொல்றீங்க அப்படினா 8 வருஷத்துல வந்து ஒரு சம் வந்து 12005 இருக்கு, சரிங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? at the same rate of simple interest the rate of interest per annum will be. வட்டி விகிதம் என்ன அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஓகே, பார்க்கலாம். சோ இது வந்து அமௌண்ட், தொகை, சரிங்களா? தொகைனா என்ன? p plus i, பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் சேர்ந்ததான் நமக்கு தொகைன்னு சொல்லியிருக்காங்க. 12005 9800 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ அப்ப அது ஒரு 200 சேர்த்தோம் அப்படின்னா 10,000 ஆயிடும். இங்க ஒரு 2005 அப்ப நமக்கு எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2205 ரூபாய் வட்டி. எப்ப அப்படின்னா 3 வருஷத்துக்கு 2205 இன்ட்ரெஸ்ட் ஃபார் 3 years. 3 வருஷத்துல எனக்கு எவ்வளவு இருக்கு வட்டி அப்படின்னா 2205 ரூபாய் வட்டி இருக்கு, சரிங்களா? சோ அப்ப எனக்கு இந்த 5 வருஷத்துல என்ன இருக்கு? 9800 ரூபாய் இருக்கு. 9800 ரூபாய் வந்து 5 வருஷத்துக்கான வட்டியும் உள்ள இருக்கு, அசலும் உள்ள இருக்கு. அப்ப இங்க எனக்கு 3 வருஷத்துக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். 3 வருஷத்துக்கு 2505 ரூபாய். அப்ப 5 வருஷத்துக்கு எவ்வளவு கண்டுபிடிச்சோம்னா 5 வருஷத்துல போட்டு கழிச்சிட்டோம் அப்படின்னா எனக்கு அசல் மட்டும் கிடைச்சிரும். அப்ப எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறது ஈஸி, அதானே? எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியா நான் கண்டுபிடிச்சிருவேன். சோ அப்படின்ற பட்சத்துல 5 வருஷத்துக்கு இங்க நம்ம கிராஸா மல்டிபிள் தான் பண்ணணும். அப்ப 7 3 21 3 9 5 3 15 மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா கிராஸா நேர்மாறல் எதிர்மாறல்ல. சோ அப்ப 5ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா 5 25 மிச்சம் 2 3 15 17 7 மிச்சம் 1 5 35 36 3675 ரூபாய் வட்டி மட்டும் இருக்கு. எப்ப? 5 வருஷத்துக்கு. சோ அப்ப 9000 நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 9800 ரூபாயில 3675 ரூபாய் வட்டி. ஏன்னா இதுக்கு அமௌண்ட்டும் சேர்ந்து இருக்கு. அப்ப நம்ம கழிச்சிட்டோம்னா வட்டி கிடைச்சிடும். 25 இங்க 7 1 அப்ப இங்க 6 6125 ரூபாய் அசல், சரிங்களா? அப்ப 100% 6125
125 ரூபா பிரின்சிபல் 5 வருஷத்துல 5 இயர்ஸ்ல எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 3675 கிடைச்சிருக்கு. சரிங்களா, 3675 நமக்கு கிடைச்சிருக்கு. நீங்க 5 வருஷத்துக்கு போடலாம், இல்ல 1 வருஷத்துக்கு போடலாம். சாய்ஸஸ் யுவர்ஸ். சரிங்களா, 1 வருஷத்துக்கு போட்டீங்க அப்படின்னா எவ்வளவு இருக்கும், அதுவும் கொஞ்சம் ஈஸி தான், கால்குலேட் பண்றது ஈஸி தான். சோ அப்ப 1 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னா 1 வருஷத்துக்கு 735 கண்டுபிடிச்சிருக்கீங்கல்ல, 3 அடிச்சு கொடுக்குறப்ப 735 1 வருஷத்துக்கு. அது 5 டைம் பிரேக் தானே 5 வருஷம் போட்டீங்க, நமக்கு அதுவும் ரொம்ப ஈஸி தான். ஏன்னா நம்பர் சின்னதா இருந்துச்சுன்னா அடிச்சு கொடுக்கறது ஈஸி, எனக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது. அப்ப இதையும் நம்ம கேன்சல் பண்ணலாம் 4 டைம் 25 டேபிள்ல. ஸோ 2 டைம் போட்டா 50, மிச்சம் 1 11. அப்ப 4 டைம் போட்டா 100, மிச்சம் 12, 125 5 டைம். சரிங்களா, ஸோ அடுத்து இது நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். 25 டேபிள்ல 5 டேபிள் அடிச்சிடலாம். 4 5 20, 9 5 45, 1 5 5, மிச்சம் 2, 4 5 20, 7 5 35, 49. அப்ப 3 டைம் அடியாகும். 1 49 49, 3 49 147, 4 12. அப்ப x is equal to 12% per annum. ஆப்ஷன் C ல இருக்கு. சரிங்களா, ஈஸியா போட்டலாம். நம்ம இது என்னன்னா ஸ்பிளிட் பண்ணி போடுறது. இது தனி வட்டினாலும் நம்ம ஈஸியா போட்டோம், கூட்டு வட்டினா கொஞ்சம் லிட்டில் பிட் கால்குலேட்டிவா இருக்கும், அவ்வளவுதான். சோ அடுத்து இதுல பாருங்க, வேறுபட்ட ஒன்றை கண்டறிக அப்படின்னு சொல்றான். சோ இது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே ஈக்குவலா ஸ்பிளிட் பண்ணிருக்கான். இது ஈக்குவலா ஸ்பிளிட்டா இருக்கு, இது ஈக்குவலா ஸ்பிளிட்டா இருக்கு, இது மட்டும் நான் ஈக்குவலா ஸ்பிளிட்டா இருக்கு, ஈக்குவலா இல்ல. அப்ப ஃபிகர் சி இஸ் ஆன்சர். எது ஈக்குவலா இருக்குன்ற பார்க்கணும். படம் ஸ்பிளிட் பண்ணது அதோட ஸ்பேஸ். தென் அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த டயக்ராம்ல எது வந்து which one is different அப்படின்னு சொல்லி கேக்குறான். சோ இது பாருங்க, இது எல்லாமே டயகனல் ஆப்போசிட்டாவே இருக்கு, எல்லாமே டயகனல் ஆப்போசிட்டா, ஒரு இதோட ஒரு ஆப்போசிட். ஆனா இது மட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். சரிங்களா, சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இந்த எது டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். நம்பர் ஆஃப் ஸ்டைப் இங்க எவ்வளவு யூஸ் பண்ணிருக்கானோ அதை வச்சு எலிமினேட் பண்ணிருப்பான். இங்க பாருங்க 1 2 3 4, 1 2 3 4, 1 2 3 4, இங்க வந்து 1 2 3. அப்ப ஆன்சர் டி. ஏன்னா அதுக்கு மட்டும் தான் 3 ஸ்டைப் யூஸ் பண்ணிருக்கான், மிச்ச எல்லாத்துக்குமே 4 கோட பேஸ் பண்ணி அதை கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ணிருக்காங்க. சரிங்களா, சோ அடுத்து which one is different அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. எது இதுல டிஃபரெண்டா இருக்கு அப்படின்றதா இந்த கொஸ்டின். சரிங்களா, சோ அப்படி பார்த்தோம் அப்படின்னா இங்க ஸ்டார் அடுத்து இருக்கு, எல் இங்க இருக்கு, சென்டர் ஃபுல்லா ஓ தான் இருக்கு. இங்க 2 பேர் பேஸ் ஈக்குவலா இருக்கு, எல்எம் பேஸ். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஸ்டார் ஈக்குவலா இருக்கு, எல்எம் ஈஸியா இருக்கு. இங்க மட்டும் தான் என்ன இருக்கு, ட்ரையாங்கிளா இருக்கு, ரெண்டுமே parallelly ஆப்போசிட்டா இருக்கு, parallelly ஆப்போசிட். மித்த எல்லாத்துக்குமே ரைட் லெஃப்டோ டாப் பாட்டமோ ஈக்குவலா இருக்கும், இதுக்கு மட்டும் parallelly ஆப்போசிட்டா இருக்கு. சோ தட் C is answer. சோ அடுத்ததுல பாத்தீங்க அப்படின்னா the splitting part, இதுல 4 இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல 4 இருக்கு, இதுல மட்டுமே 3 பார்ட்ஸா ஸ்ப்ளிட் பண்ணிருக்கான். சோ A is different from others. சரிங்களா, சும்மா லாஜிக்கா வச்சு செக் பண்றது. சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் பேஸ்டு क्वेश्चन. 800 becomes 956 in 3 years at the rate of simple interest if the rate of interest increase by 4. அப்ப பிரின்சிபல் 800 ரூபாயா இருக்கு, நம்பர் ஆஃப் இயர்ஸ் பாத்தீங்கன்னா 3 வருஷம், அமௌண்ட் எவ்வளவு கிடைக்குது அப்படின்னா 956 கிடைக்குது. அப்ப ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல 4% கூட்டிட்டு அந்த 800க்கு 3 வருஷத்துக்கு எவ்வளவுன்னு பார்க்கணும். அப்ப பிரின்சிபல் நமக்கு 800, 3 வருஷத்துக்கு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்கு அப்படின்னா 156 ரூபாய் வட்டி. 156 0 0 0 0 கேன்சல், ஒரு 8. சரிங்களா, இல்ல 5 டைம் 3 டைம்ல கேன்சல். 5 3 15, 2 3 6 52 அதானே. சோ 8ஆல் அடிச்சு கொடுத்துடலாம். 6 8 48, 49 50, மிச்சம் 4 40. அப்போ 6.5% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இயர்லியரா எவ்வளவு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 6.5%. இப்ப என்ன பண்றான் அப்படின்னா இன்க்ரீஸ்ட் பை 4, 4% கூட்டுறான். அப்ப 10.5 ஆகுது. அப்ப 800க்கு 10.5% 3 வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு கேட்கறான். 3 இயர்ஸ்க்கு PNR by 100 அதானே. 0 0 0 0 கேன்சல் ஆயிடும். சரிங்களா, சோ அப்ப
இப்ப நம்ம மல்டிபிள் பண்ணலாம். 8 40 மிச்சம் 4. சோ இங்க இங்க 4 வந்துரும். சரிங்களா? இங்க 4 வந்துரும். 1 8 84 84 இன்ட்டு 3 முன்னாங்க 12 2 மிச்சம் 1 மோட்டா 24 1 25 252 ரூபாய் நமக்கு வட்டி மட்டும் பாத்தீங்க அப்படின்னா 252 ரூபாய். ஆனா என்ன கேட்டிருக்கான், வாட் வில் பிகம்ஸ் தான் கேட்டிருக்கான். அப்ப அமௌண்ட் அப்ப 800 ரூபாய் நம்ம கூட்டிக்கணும். அமௌண்ட்னா என்ன, அசலும் வட்டியும் சேர்ந்தது. அப்ப 1052 ரூபாய் என்பதே விடை. ஆப்ஷன் சி ல இருக்கு. சரிங்களா? சோ அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चंस இருக்கு. அஞ்சனா ஃபேசிங் சவுத். ஓகே, சவுத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா. வாக் 9 கிலோமீட்டர்ஸ் 9 கிலோமீட்டர்ஸ் இங்க இருந்து இதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் 9 கிலோமீட்டர் அண்ட் ரீச் பாயிண்ட் Z. அப்ப இந்த இடத்துல Z இருக்கும். அண்ட் தென் ஆஃப்டர் டேக்கிங் த ரைட் டர்ன் அப்படின்றாங்க. ரைட் டர்ன்றது நமக்கு இந்த சைடு போயிடும், வெஸ்ட் பக்கம். வாக் 12 அப்ப 12 கிலோமீட்டர்ஸ் நடக்கிறா. ஓகே, அண்ட் ரீச் பாயிண்ட் Y. இப்ப நம்ம மேற்கு பக்கம் நோக்கி இருக்கோம். சரிங்களா? வெஸ்ட ஃபேஸ் பண்ணி. ஃபைனலி ஷி டர்ன் நார்த் வாக் 4. அப்ப வடக்கு திசை நோக்கி போறான்ற 4. இது வந்து 9 மீட்டர், இது வந்து 4 மீட்டர். அதாவது 9 படி இறங்குறா, ஆனா 4 படி தான் ஏறுறா. அதனால குட்டியா இருக்கணும் கோடு. சரிங்களா? சோ ஃபைனலி ஷி டர்ன் நார்த் அண்ட் வாக் 4 கிலோமீட்டர் ரீச் பாயிண்ட் E. இதான் எண்ட். இதான் முடிஞ்சிருச்சு. இதான் எண்ட் பாயிண்ட். இப்ப क्वेश्चन என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா, in which direction point Z with respect to E. அப்ப E ல இருந்து இது என்ன டைரக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கான். E ல இருந்து பார்த்தோம்னா கிராஸா இருக்கு. அப்ப E க்கு இது என்னது, சவுத், இது ஈஸ்ட். அப்ப ரெண்டுக்கு நடுவுல போச்சுன்னா சவுத் ஈஸ்ட். சரிங்களா? தென்கிழக்கு. சவுத் ஈஸ்ட் இஸ் ஆன்சர். மறந்துடாதீங்க. சோ அடுத்த क्वेश्चन அதேதான். அஞ்சனா ஃபேசிங் நார்த், இத ஸ்டார்டிங் பாயிண்ட். சோ இங்க வந்து Z ஃபேஸ் பண்ணிருக்கா. அப்ப இங்க இருந்து ரைட் டர்ன் எடுத்து 12 போறா. 12 போய் இங்க யாரை ரீச் பண்றா அப்படின்னா Y ரீச் பண்றா. அப்ப இங்க இருந்து 4 கிலோமீட்டர்ஸ் போயிட்டு இங்க E ரீச் பண்றான். சோ இதான் பழசு சொன்னது. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைண்ட் தி ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பாயிண்ட் Y, இந்த Y பாயிண்ட் Y அண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்க இருந்து இங்க எவ்வளவு தூரம் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இந்த டிஸ்டன்ஸ் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப இட்ஸ் கால்ட் பித்தாகாரஸ் தியரம். பித்தாகாரஸ் தியரத்துல என்ன வந்திருக்கும், AC ஸ்கொயர் is equal to AB ஸ்கொயர் பிளஸ் BC ஸ்கொயர். அப்ப ABC, அப்ப AC தெரியாது, AB தெரியும் எனக்கு. 9 ஸ்கொயர் பிளஸ் 12 ஸ்கொயர், அப்ப 81 பிளஸ் 144. அப்ப என்ன வந்திருக்கும் அப்படின்னா 5 8 2 10 12 2 மிச்சம் 1 மிச்சம் 2 225. AC ஸ்கொயர் is equal to 225. AC is equal to 15. ஏன்னா 15 ஸ்கொயர் வேல்யூ இது. ரூட்ல இருந்து வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 15 வந்துரும். So that final answer 15 meters is the shortest distance. So அடுத்து என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, the principal is 3000, the rate of interest 4% per annum, difference between the simple interest and compound interest. சரிங்களா? எவ்வளவு simple interest compound interest டிஃபரன்ஸ்? சரிங்களா? எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா 2 இயர்ஸ்க்கான டிஃபரன்ஸ், 2 ஆண்டுகளுக்கான தனி வட்டி மற்றும் கூட்டு வட்டிக்குமான வித்தியாசம். முதல்ல 4% எவ்வளவுன்னு பார்க்கலாம். சரிங்களா? 4%ன்றது எவ்வளவு அப்படின்னா 120 ரூபாய் ஒரு வருஷத்துக்கு வட்டி, ரெண்டாவது வருஷத்துக்கு 120 ரூபாய். இது வந்து தனி வட்டி. கூட்டு வட்டினா என்ன, வட்டிக்கு வட்டி கொடுக்கிறது அதானே. அப்ப இதுக்கு 120க்கு 4%. கரெக்டா? அப்ப 4 42 48, 4 ரூபாய் 80 காசு. சரிங்களா? that final answer will be 4.80. சரிங்களா? ஏன்னா 120க்கு 4%, 120 into 4/100, 0க்கு 0 கேன்சல் ஆயிரும், ஒரு 0க்கு ஒரு புள்ளி வச்சிடலாம். அப்ப 12 into 4 48, அதான 4.8ன்னு போட்டேன். சரிங்களா? 4 ரூபாய் 80 காசு டிஃபரன்ஸ். அடுத்து பாருங்க, நமக்கு ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க, நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட். a person facing east, அப்ப இந்த திசையில பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, he turned 270 degree in clockwise direction. முதல்ல 270 டிகிரி clockwise directionல போறான். அப்ப இங்க இருந்து இங்க வரா 90, இங்க இருந்து இங்க வரா 90, இங்க இருந்து இங்க போறா 90. அப்ப 1 2 3 9 27. இப்ப இந்த இடத்துல இருக்கான், கரெக்டா நார்த்த ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா இந்த பக்கம் தான் டைரக்ஷன் பண்றான்.
இந்த டிகிரி தான் 270 டிகிரி. ஏன்னா கிளாக் வைஸ் வாட்ச் இப்படிதான் சுத்தும் கடிகாரம். அப்ப இங்கதான் ஸ்டார்ட் பண்றான். அப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்க இருந்து போறான். இங்க இருந்து இங்க ஒரு 90, இங்க இருந்து ஒரு 90, இங்க ஒரு 90. அப்ப 90 90 90 எவ்வளவு 270 டிகிரி. அப்ப ஆரோ மார்க் மேல இருக்கு, கரெக்டா நார்த்த ஃபேஸ் பண்ணிருக்கு. தென் 45 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்ப இங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க கிளாக்க இது 90 டிகிரி, இதுல பாதி தான் 45. அப்ப இப்ப இந்த டைரக்ஷனை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான். இங்க இருந்து ரிவர்ஸ்ல போயிட்டான் சரிங்களா, 45 டிகிரி. ஃபைனலி டர்ன் 120 டிகிரி இன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். 120 டிகிரி ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் இருக்கான். அப்ப இங்க இருந்து இங்க மறுபடியும் என்ன பண்றான், இங்க இந்த இடத்துல இருந்து 120 டிகிரி பண்றான். அப்ப இங்க இருந்து ஒரு 45, அடுத்து இங்க இருந்து ஒரு 90 பண்ணோம்னா வரும் 90 அப்படின்னா 45 45 45 இங்க 90 வந்திருக்கு. அப்ப 90க்கு அடுத்து என்ன போவான் அப்படின்னா 100 110 120 30 தான் போறான். அப்ப 30 பண்ணா இந்த இடத்துல தான் இருப்பான். ஃபைனலா இந்த இடத்த ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பான். ஏன்னா இந்த கேப் வந்து 45 டிகிரில, இங்க இருந்து இங்க 45, அடுத்து இது 90, நம்ம 90 போல 120 தான் போறான் அப்படித்தானே. சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல தான் இருப்பான். அப்ப சவுத் வெஸ்ட் இஸ் ஆன்சர். சவுத் வெஸ்ட் சரிங்களா, தென்மேற்கு அந்த திசையில இருக்கான் அவன். தென்மேற்கு, சவுத்துக்கு வெஸ்ட்டுக்கு நடுவுல சவுத் வெஸ்ட். அது எங்க வேணாலும் இருக்கலாம். இங்க இருந்தாலும் சவுத் வெஸ்ட், இங்க இருந்தாலும் சவுத் வெஸ்ட், இங்க இருந்தாலும் சவுத் வெஸ்ட், நேரம் இருந்தாலும் சவுத் நமக்கு. அது மட்டும் அந்த கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா படிச்சுக்கணும் சரிங்களா. அடுத்து என்ன சொல்லிருக்காங்க, ஒரு டைரக்ஷன்ல ஒன் மார்னிங் ஆஃப்டர் சன்ரைஸ் சொல்லிட்டாங்க சரிங்களா. அப்ப பாருங்க, இது நார்த், இது சவுத், இது ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட். சன்ரைஸ் ஆகுது அப்படின்னா கிழக்கு பக்கம் தான் சூரியன் உதிக்கும் காலையில. அப்ப இந்த பக்கம் தான், அப்ப இதுதான் சூரியன் உதிக்கிற பக்கம். ஓகே, will going to school meet லதா சரிங்களா. அப்ப அவங்கள ரோட கிராஸ் பண்றப்ப பாக்குறான், லதாவோட ஷேடோ வந்து எக்ஸாக்டா எங்க விழுகுது அப்படின்னா இட்ஸ் ரைட் சைடு ஆஃப் ஜோதி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க சரிங்களா. அப்ப லதாவும் ஜோதியும் நேரடியா மீட் பண்றாங்க. அப்படி மீட் பண்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா லதாவோட ஷேடோ வந்து எக்ஸாக்ட்லி ரைட் சைடு ஆஃப் ஜோதி சரிங்களா. அப்ப ஜோதியோட ரைட் சைட்ல தான் லதாவோடது வந்து விழுகுது. அப்ப பாருங்களேன், சூரிய வெளிச்சம் இங்க இருந்து இங்க அடிக்குது. அப்ப இந்த ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஏன்னா லதாவோட ஷேடோவை பத்தி தான் பேசுறாங்க. இங்க ஜோதி, இங்க லதா இருக்கான்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ் பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஆப்போசிட் ஆப்போசிட் ஃபேஸ் பண்றாங்க. அப்ப இந்த லதாவோட ஷேடோ இந்த சைடு விழுகும் கரெக்டா, ஜோதியோட ஷேடோ எங்கிட்ட விழுகும் அப்படின்னா இந்த சைடு விழுகும். அப்ப லதாவோட ஷேடோ இந்த இருக்கு, ஜோதிக்கு எந்த சைடு ரைட் சைடுல விழுகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜோதியோட இப்ப ஜோதி இந்த சைடு இருக்கானா, இது ரைட் இது லெஃப்ட்ல இருக்கும். அப்ப ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் இங்க பாருங்க. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஷேடோ பாருங்க, யாருக்கு லதாவோட ஷேடோ இந்த சைடு விழுகும், அது ஜோதிக்கு என்ன சைடு லெஃப்ட் சைடு. அப்ப கண்டிப்பான முறையில ரெண்டு பேரும் எதை ஃபேஸ் பண்ணி தான் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஜோதி இட்ஸ் ஃபேசிங் டு சவுத், லதா இஸ் ஃபேசிங் டு நார்த், நார்த்த ஃபேஸ் பண்ணுவாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் நமக்கு, லதாவோட ஷேடோ இந்த சைடு விடும், ஜோதிக்கு இது ரைட் சைடு கரெக்டா. ஏன்னா ஜோதிக்கு சவுத்த ஃபேஸ் பண்ணிருக்கா, சவுத்த ஃபேஸ் பண்ணா ஜோதிக்கு ரைட் சைடு இது லெஃப்ட் சைடு இது, ஹேண்ட் அப்படிதான் இருக்கும். ஜோதி இங்க நிக்கிறா அப்படின்னா ஃபேசிங் சவுத்ல இருக்கா அப்படின்னா ஜோதிக்கு வந்து ரைட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருக்கும். ஜோதியோட ரைட் சைடுல தான் லதாவோட ஷேடோ விழுகுதுன்னு சொல்றாங்க. அப்ப லதா ஃபேசிங் டுவர்ட்ஸ் நார்த்தா இருக்கும் பட்சத்துல சூரிய வெளிச்சம் இங்க அடிக்குது அப்படின்னா அவன் மேல, அவளோட ஷேடோ அவளுக்கு லெஃப்ட் சைடு விழுகும், ஜோதிக்கு அது ரைட் சைடு. அப்ப கொஸ்டின் என்ன கேக்குறாங்க அப்படின்னா which direction is ஜோதி ஃபேசிங் தான் கேக்குறாங்க. ஜோதி எதை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க. ஜோதி ஃபேசிங் இட் சவுத், ஜோதி ஃபேசிங் சவுத். இது எப்படி போட்டோம் அப்படின்னா இந்த மார்னிங் வச்சு போட்டோம், சன்ரைஸ் வச்சு சரிங்களா, மறந்துடாதீங்க. So அடுத்து ஒரு simple interest on 12% per annum, then find the amount, it will be interest of 6,000 per annum அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆண்டுக்கு 12% தனி வட்டி விகிதத்தில் 6000க்கு ஓராண்டுக்கான வட்டி. அப்ப 6000 12% கண்டுபிடிச்சா போதும். சிம்பிளா 6000 × 12/100 0 0 0 6 72 720 ரூபாய் வட்டி சரிங்களா சரிங்களா. அப்படின்ற பட்சத்துல நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, 12% per annum, then find the amount will be get interest of 6,000 சரிங்களா. அப்ப 6000 ரூபாய் நமக்கு வட்டி மட்டும் கிடைக்குதுன்றான். 6000 ரூபாய் நமக்கு வட்டி மட்டும் கிடைக்குது அப்படின்னா எந்த ரூபாய்க்கு அது 6000 ரூபாய் நமக்கு வட்டி கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். கீழே கொடுத்துருக்க எல்லாமே என்ன பிரின்சிபல், அதுக்கு வந்து நமக்கு 12% தான் 6000. அப்ப 100% அளவு ஒரு 6 6 5 12 60
500 500 into 100 50,000. சரிங்களா? ஆன்சர் இஸ் 50,000. இப்போ 50,000 பாருங்க, 50,000 தான் பிரின்சிபல். எப்படின்னா 12/100, 0 0 0 0 I12 60. சரிங்களா? 6,000 வட்டி வந்துருச்சா? அதான சொல்லியிருக்கான் 6,000 ரூபாய் வட்டி கிடைச்சிருக்கு 12%. சரிங்களா? எந்த பிரின்சிபலுக்கு அது 12% போட்டா வட்டி 6,000 ரூபாய் கிடைக்குது அப்படின்னா 50,000க்கு. சரிங்களா? சோ அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு டைரக்ஷன் பேஸ்டு क्वेश्चन. A is 30 meters southeast of B. அப்ப B யோட இது வந்து சவுத், இது வந்து B க்கு வந்து ஈஸ்ட். அப்ப B க்கு சவுத் ஈஸ்ட்ல தான் யார் இருக்கா அப்படின்னா இந்த இடத்துல எவ்வளவு கேப்ல 13 மீட்டர்ஸ் கேப்ல யார் இருக்கா அப்படின்னா C இருக்கான், சாரி A இருக்கான். A is 13 meters southeast of B ன்ட்டான். of B னா B ல இருந்து தான் A வை பார்க்கணும். அப்ப இந்த தான் நமக்கு எவ்வளவு டயகிராம் இத போடணும். B 13. ஓகே போட்டாச்சு. and C is 12 meters south of B. B யோட சவுத் நேரடியா அங்க இருக்கு 12 meters சவுத் நேரடியா. இது சிறுசா இருக்கலாம் பெருசா இருக்கலாம். சரிங்களா? C is 12 meters south of B. B யோட சவுத். find the shortest distance between AC. AC யோட டிஸ்டன்ஸ் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப நமக்கு AC தெரியும். அப்ப 13 square is equal to நமக்கு என்ன வந்திருக்கும் 12 square plus AC. சரிங்களா? இங்க என்ன வந்திருக்கும் அப்படின்னா இது வந்து A B C. நம்ம பித்தாகரஸ் தியரம் படி பார்க்கறப்ப அப்ப AB தெரியும், அடுத்து என்ன வந்திருக்கு BC யும் நமக்கு தெரியும். அதான ABC C போட்டோம்னா இப்ப AC தான் நமக்கு தெரியணும். AC தான் நமக்கு கொடுத்துட்டான். என்ன கொடுத்துட்டான் அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான், இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டான். அப்ப இதான் கண்டுபிடிக்கணும். அப்ப கழிச்சு போட்டுற வேண்டியதான் நம்ம. அப்ப 169 144 அப்ப போட்டோம் அப்படின்னா 5, இங்க வந்து 2 25 அப்ப 5. அப்ப நமக்கு பார்த்தோம் அப்படின்னா இங்க AC தான் கேட்கறான். அப்ப 5 நமக்கு AC ஸ்கொயர் தானே இது. அப்ப AC னா இல்ல வந்து ரூட் எடுத்தோம்னா 5ல அப்ப 5 மீட்டர்ஸ் தான் டிஸ்டன்ஸ். இதோட டிஸ்டன்ஸ் 5 மீட்டர்ஸ். அடுத்து என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா ராம் வாக்ஸ் 10 meters south from house. ஹவுஸ் இங்க இருக்கு. ஹவுஸ்ல இருந்து 10 meters வாக் பண்றான். எங்க அப்படின்னா ராம் வாக் 10 meters south from house. அப்ப ஹவுஸ் இங்க வாக் பண்ணிட்டான் 10 meters ஹவுஸ்ல இருந்து. turn left walk 23 meters. turn left 23 meters போட்டா. again he turn left walk 40. அப்ப turn leftனா மேல இங்க ஒரு 10 இங்க புள்ளி வச்சுக்கலாம் டைரக்டா. இங்க இருந்து இங்க ஒரு 30 மொத்தம் 40 மீட்டர் லெஃப்ட்ல போயிட்டான். 40 meters போயிட்டான். left and walk 40 meters. turn right walk 5 meters அப்படின்றா. turn right walk 5 meters. turn right walk 5 meters. reach the school school சொல்லிட்டான். so in which direction is school from house ன்டா. house இங்க இருக்கு, இதான் ஹவுஸ்னு வெச்சுக்கோங்க. அதானே house லைன். இது ஹவுஸ்க்கு என்ன இருக்கு ஈஸ்ட் பக்கத்துல இருக்கு. இது ஈஸ்ட், இது என்னது சவுத். இங்க இருக்கு கிராஸா இருக்கு ஸ்கூல். ஹவுஸ்ல இருந்து கிராஸா இருக்கு. அப்ப நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல இருக்கு. அப்ப நார்த் ஈஸ்ட் இஸ் a ஆன்சர். இது ஹவுஸ்க்கு நார்த், இது ஹவுஸ்க்கு ஈஸ்ட். நார்த்துக்கும் ஈஸ்டுக்கும் நடுவுல கிராஸா போகுது. அப்ப நார்த் ஈஸ்ட் இஸ் a ஆன்சர். ஆப்ஷன் பி ல இருக்கு. So difference between compound interest and simple interest a certain sum of 8% per annum 2 years is 240 அப்படின்னு சொல்லிட்டாங்க. So 240 சொல்லிட்டாங்க. அப்ப P of square divided by 100 square இதுதான் இன்ட்ரெஸ்ட். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஃபார்முலா, ரெண்டு வருஷம் டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா. இன்ட்ரெஸ்ட் தான் 240ட்டாங்க. அப்ப 240 is equal to பிரின்சிபல் எனக்கு தெரியாது, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தெரியும். எவ்வளவு கொடுத்துருக்காங்க 8%. அப்ப 8 × 10 64 டிவைடட் பை 100 ஸ்கொயர். 100 × 100 போட்டுடலாம். அப்ப இது அடிச்சிடலாம். 3 24 8 64. சரிங்களா? அடுத்து எப்படி அடிச்சிடலாம்? இது அடிச்சிடலாம். 1 8 4 2 8 15 2 30. ஓகே. அடுத்து இது அடிச்சிடலாம் 25 டைம்ஸ். அப்ப 15 இங்க என்ன வந்திருக்கும் 100. ஓகே, இது பெருக்கலாம் 1500 × 25. ஸோ அப்போ 5 25 மிச்சம் 2 5 7 10 17க்கு 7 மிச்சம் 1 2 1 3 ஒரு 2 0 37,500. சி ஆப்ஷன் சில இருக்கு. சரிங்களா? P0/100 ஃபார்முலால
நம்ம வந்து p இன்ட்டு 1 PR ஸ்கொயர் டிவைட் பை 100 ஸ்கொயர் ஃபார்முலால போட்டலாம். இதுதான் 2 வருஷத்துக்கு டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா SICAக்கானது. ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது என்ன அப்படின்னா எஸ்ஐக்கான டெஸ்ட் நம்பர் 1ஓட பார்ட் 2 வீடியோ பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.